டான்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதாங்க இந்த இடுப்பெல்லாம் வளைச்சி ஆடுவாங்க தெரியுங்களா, அந்த டான்ஸ் தான். 19-20ஆம் நூற்றாண்டுகளில் எகிப்தில் வந்த படங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஏன்னா ரொம்ப கவர்ச்சியான ஒரு நடனமாக நம்ம எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த டான்ஸ் வந்து எகிப்தில் ராக்ஸ் பேல்டி அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இது எப்போ எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான சரியான வரலாறுகள்லாம் இல்லை. ஆனால் இந்த டான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மத விழாக்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறிப்புகள்லாம் இருக்குதுங்க. ஒட்டமோன் பேரரசு இருந்தப்போ பெண்கள் வந்து இது நடனம் ஆடி அவங்கள பார்க்குறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம ஊரில் இந்த பரதநாட்டியம் ஆடி வச்சு பார்ப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சுல்தான்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து டான்ஸ் ஆடுறது அப்படின்ட்டு இதுக்கு வந்து பாலின வேறுபாடுலாம் கிடையாதுங்க. ஆம்பளைங்களும் ஆடுவாங்க, பெண்களும் ஆடுவாங்க. ஆனால் நம்ம மோஸ்ட்லி பெண்கள் ஆடுறதே ரசித்து பார்க்கறதுனால அது பெண்களுடைய டான்ஸாக நம்ம பார்த்துனுக்கிறோம். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து அரேபியாவினுடைய புலம்பெயர்ந்த மக்கள் வந்து அல் ஹைடிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசை இருக்குது. இந்த இசையோட ஒரு ஒன்றிய சேர்ந்த ஒரு நடனமாக ஒரு அமைப்பாக நிகழ்வாக தான் பார்த்தீங்கன்னா இது அவங்களுமே வச்சுருந்துருக்காங்க. 1870 பார்த்தீங்கன்னா ஷஃபிகா அல் கிஃப்தியா அப்படின்ற ஒரு பர்சன் இவங்க பயங்கர ஃபேமஸ்